கொடுக்காதே, காட்டி கொடுக்காதே. பதவிகளுக்காக காட்டி கொடுக்காதே, காட்டி கொடுக்காதே, காட்டி கொடுக்காதே. பதவிகளுக்காக காட்டி கொடுக்காதே. அதிபரே, அரசு அதிபரே, எங்கள் சுதந்திரம், கொல்லப்பட்ட உடவியலாளருக்கு வேண்டும், 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 நீதி வேண்டும், 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 நீதி வேண்டும், 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 நீதி வேண்டும், 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 நீதி வேண்டும். We want justice, we want justice, we want justice, we want justice. அச்சுறுத்தாதே, அச்சுறுத்தாதே, ஊடகங்களே அச்சுறுத்தாதே, 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 ஊடகங்களே அச்சுறுத்தாதே, அடக்காதே, அடக்காதே, ஊடகங்களே அடக்காதே, அடக்காதே, ஊடகங்களே அடக்காதே, அரசே, ஊடகங்களே அடக்காதே, அரசே, ஊடகங்களே அடக்காதே. ஊடக நிறுவனங்கள் மீதான தாக்குதலுக்கு, 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 ஊடகவியலாளர்கள் மீதான படுகொலைகளுக்கு, ஊடகவியலாளர் மீதான படுகொலைகளுக்கு, ஊடகவியலாளர்கள் மீதான படுகொலைகளுக்கு வேண்டும், 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 we want justice, 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 we want justice. ஆட்சிக்கு வந்து 2 ஆண்டுகள் கொடுத்த வாக்குறுதி எங்கே? ஆட்சிக்கு வந்து 2 ஆண்டுகள் கொடுத்த வாக்குறுதி எங்கே? ஊடக நிறுவனங்கள் மீதான தாக்குதலுக்கு, ஊடக நிறுவனங்கள் மீதான தாக்குதலுக்கு, ஊடகவியலாளர்கள் மீதான படுகொலைகளுக்கு, ஊடகவியலாளர்கள் மீதான படுகொலைகளுக்கு, ஊடகவியலாளர்கள் கடத்தப்பட்டதற்கு, ஊடகவியலாளர்கள் கடத்தப்பட்டதற்கு, ஊடகவியலாளர்கள் கடத்தப்பட்டதற்கு வேண்டாம், பொய் வாக்குறுதிகள் 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 வேண்டாம். ஊடகங்களை படுகொலை செய்த ஒட்டு குழுக்களை என்பிபிஎஸ்ஐ காப்பாற்றாதே, ஊடகங்களை படுகொலை செய்த ஒட்டு குழுக்களை என்பிபிஎஸ்ஐ காப்பாற்றாதே. உதயன் மீதான தாக்குதலுக்கு நீதி வேண்டும், உதயன் மீதான தாக்குதலுக்கு நீதி வேண்டும், நிரச மீதான தாக்குதலுக்கு நீதி வேண்டும், நிரச மீதான தாக்குதலுக்கு நீதி வேண்டும், தமிழ் ஊடக நிறுவனங்கள் மீதான தாக்குதலுக்கு நீதி வேண்டும், தமிழ் ஊடக நிறுவனங்கள் மீதான தாக்குதலுக்கு நீதி வேண்டும், சூரியன் மீதான தாக்குதலுக்கு நீதி வேண்டும், சூரியன் மீதான தாக்குதலுக்கு நீதி வேண்டும், 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 நீதி வேண்டும், 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 நீதி வேண்டும், 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 நீதி வேண்டும், 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 நீதி வேண்டும். ஊடக சுதந்திரம், ஊடக சுதந்திரம், வேண்டும், வேண்டும், நீதி வேண்டும், 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 நீதி வேண்டும், 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 நீதி வேண்டும், 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 நீதி வேண்டும். ஊடக சுதந்திரம், ஊடக சுதந்திரம், ஊடக
சுதந்திரம் எங்களின் சுதந்திரம் ஊடக சுதந்திரம் எங்களின் சுதந்திரம் ஊடக சுதந்திரம் எங்களின் சுதந்திரம் ஊடக நிறுவனங்கள் மீதான தாக்குதலுக்கு ஊடக நிறுவனங்கள் மீதான தாக்குதலுக்கு ஊடக நிறுவனங்கள் மீதான தாக்குதலுக்கு துணை போகாதே துணை போகாதே துணை போகாதே துணை போகாதே ஊடக நிறுவனங்கள் மீதான தாக்குதல் ஊடகவியலாளர்கள் 39 ஊடகவியலாளர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவைக்கான நீதி வேணும் என்று தான் நாங்கள் குறிப்பிட்டிருக்கிறோம். ஆனால் அந்த படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் சம்பந்தமான விசாரணையும் எதையுமே இத்தனை வருடம் 20 வருடங்கள் கடந்தும் எதுவுமே மேற்கொள்ளாத நிலையில் இன்றைக்கு இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்துருக்கோம். අවුරුදු 20ක් දැන් කාලය ගත වෙලා තියෙනවා. අර මාධ්‍ය විනිශ්චය නමුදෙනෙක් ඒකට අවශ්‍ය විමර්ශන කටයුතු අද වෙන අතුරු ආරම්භ කරලා නැහැ. ඒ නිසා තමයි අපි මේ උද්ඝෝෂණය මේ සාමූහිකව මෙතන අපි ඉදිරිපත් කරේ. இவர் கூட 2 வருஷத்துக்கு முதல் யாழ் ஜப்னா பிரஸ் கிளப்லேயே வந்து நாங்கள் சந்தித்து எங்களோட பிரச்சனையெல்லாம் பேசியிருக்கோம். அந்த பேச்சு கூட இதுவரையிலே උඹතුමත් මේ ඊට කලින් ඇවිල්ලා කතා කරලා ගියාලෝ කිසිම ප්‍රගතියක් ආව නැහැ කියලා. இது எங்களுக்கு வேண்டப்படாதவர்கள் அல்ல, அமைச்சுக்கு நாங்கள் எதிரானவர்கள் அல்ல, அரசுக்கும் எதிரானவர்கள். අපි රාජ්‍යයට හෝ අමාත්‍යතුමාට උඹතුමාට එරෙහිව කටයුතු කරන පුද්ගලෙක් නෙවෙයි. எங்களோட ஊடகவியலாளர்கள் ஒரு ஊடகவியலாளர் கூட விசாரணைக்கு எடுக்கப்படாது அந்த ஆயுத குழுக்களை காப்பாற்றுவார். ඒ කියන්නේ අද වෙනතුරු මේ ඒක මාධ්‍ය වේදිකකුත් මේ විමර්ශනයට ලක් කරලා නැහැ. එතකොට මේ අර ආයුධ කල්ලිවලට සහයෝගය දෙන්නද බලාපොරොත්තු වෙන්න ඒ කියන විමර්ශන කටයුතු අඩවල තියෙන කියලා අහනවා. இவர்களெல்லாம் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று தெரிந்தும் இன்றையும் வெள்ள வெட்டியோடு இருக்கிறார்கள், அவர்கள் சுதந்திரமாக நடமாறுகிறார்கள் என்றது ஊடகவியலாளர் தரப்பில் மனவேதனையாக இருக்குது. ඒ කියන්නේ ඝාතනයට සම්බන්ධ පුද්ගලයන් අද නිදස් කොට නිදස් මේ පාරවල විදිනවා කියලා කියන්නේ. நாங்கள் இந்த அரசாங்கம் வரைக்குள்ளே வந்து நாங்கள் முதலாவது கேட்ட விஷயம் வந்து இந்த விஷயங்கள் படுகொலைகளுக்கு அல்லது காணாமல் போவர்களுக்கு வந்து நாங்கள் இந்த அரசாங்கத்திட்ட வந்து சில விஷயங்களை கோரிக்கைகளை முன்வைக்கிறோம்னு சொல்லி நாங்கள் இந்த கவர்மெண்ட் தேர்தல் காலத்திலே நாங்கள் சில விஷயங்களை சொன்னாங்க. பிறகு வந்து நாங்கள் இப்போ அண்மையில் வந்து நாங்கள் அரசாங்கத்தின் ஊடக அமைச்சரை அல்லது ஊடக பிரதி அமைச்சரை சந்தித்து எங்களோட கோரிக்கைகளை நாங்கள் நேர முன்வைக்கிறதுக்கு வாய்ப்பு கேட்டுறாங்க. சரி, ஊடக அமைச்சரை அல்லது பிரதி அமைச்சரை சந்தித்து நாங்கள் நேரடியாக கோரிக்கை விட்டோம். ஆனால் எங்களோட கோரிக்கை வந்து நிராகரிக்கப்பட்டு சார் கோரிக்கை என்னன்னு சொல்லி சொன்னால் உண்மையிலே நீங்கள் சொல்கிறது சரி. இன்றைக்கு நேரடியாக உங்களுடைய காலடிக்கு பிரதி அமைச்சர் வருகின்றார். சரியா? இப்போ இன்றைய ப்ரோக்ராம் எல்லாம் நாங்கள் டோட்டல் அஜெண்டாவை மாற்றி அமைச்சு உங்களுக்காக வேண்டி 2.5 மணி நேரம் தாரம் இந்த பிரச்சனையில் கதைக்கிறதுக்கு ஜனநாயக ரீதியான ஒரு முறை உங்களுக்கு அப்படி இருந்தால் நீங்கள் அந்த இடத்துக்கு வந்து இதெல்லாம் நீங்கள் போராட்டம் நடத்தின பிறகுதான் இதன்றீங்க. நாங்கள் நேரடியாக கோரிக்கை வைக்க அந்த கோரிக்கையை ஏற்றிருக்கலாமே, ஏன் ஏற்க நாங்கள் படுகொலை செய்யப்பட்டவர்களுக்கு உடனடியாக ඝාතනයට ලක්වෙච්ච අයගේ සාධාරණ තීන්දුවක් ඕනලු. ඒක තමයි அமைச்சர் கௌரவ பிரதி அமைச்சர் பெறா. நாங்கள் எங்களோட ஒர்க் ஷாப் எல்லாம் இப்போ நிப்பாட்டப்பட்டிருக்கு. நீங்கள் வாங்க, நாங்கள் இந்த விஷயங்களை கதைப்போம். இப்போ நீங்கள் சொல்லத்தானே வேணும். நாங்கள் வந்து நியாயமாக விட்ட கோரிக்கை நிராகரிக்கப்பட்டிருக்கு. இனி நாங்கள் அமைச்சர் எங்களை கூப்பிட்டு வந்த இடத்தை அமைச்சரை இங்கே நெருக்கடி மத்தியில் பணியாற்றுகிறார். උතුරේ මාධ්‍යවේදී වෙන අයලු දකුණේ ඉන්න මාධ්‍යවේදී වෙන අයලු මේකොල්ලෝ අවුරුදු 30ක යුද්ධ සමයේදීත් ඒ බර අදක එදගෙන තමයි කටයුතු කරන්නේ. யாரும் இங்க வரும்போது எவரும் காதுல கேட்டுட்டு போறதா இருக்கு. இந்த අවුරුත් මෙයාලගේ ප්‍රශ්න වලට එහුම්කම් දෙන්නේ අයලු කියලා දෙන්නේ අයලු. ஓடாரி காம்பலே ஓடாரி காம்பலே ஓடாரி காம்பலே கருப்பாடுகளே 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 பதுங்காதே அமைச்சரே பதுங்காதே 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 அமைச்சரே பதுங்காதே போலி வேடதாரிகளே போலி வேடதாரிகளே போலி வேடதாரிகளே கருப்பாடுகளே கருப்பாடுகளே கடந்த காலத்தில் இடித்த போராட்டம் இப்போது கசக்குதா? கடந்த காலத்தில் இடித்த போராட்டம் இப்போது கசக்குதா? கடந்த காலத்தில் இடித்த போராட்டம் இப்போது கசக்குதா?
ரோட் பிளாக் பண்ணுவாங்க கொஞ்சம் எங்கால போங்க ஊடகவியலாளர் இல்லாத கூட்டம் அதற்கு ஊடகவியலாளர் இல்லாத கூட்டம் அதற்கு அமைச்சர் டிப்யூட்டி மினிஸ்டர் கம் அவுட் டிப்யூட்டி மினிஸ்டர் கம் அவுட் இன்று இந்த யாழ் மாவட்ட செயலகத்துக்கு முன்னால் நாங்கள் ஒன்று கூடி இந்த ஊடகவியலாளர்கள் அனைவரும் ஒன்று கூடி இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருப்பது எங்களுடன் கூட பணியாற்றிய 39 ஊடகவியலாளர்கள் படுகொலைக்கு இதுவரை காலம் எந்த அரசு வந்தாலும் இதுவரை காலம் இப்போ இந்த புதிய அனுர அரசு வந்தும் 2 வருடங்கள் கடந்த நிலையில் இந்த 39 ஊடகவியலாளர்கள் விசாரணையை துரிதப்படுத்தாத நிலையில் நாங்கள் அதனை தெரியப்படுத்தவும் அதனை விசாரணையை துரியப்படுத்துமாறு கோரி இந்த மாவட்ட செயலகத்துக்கு முன்னால் அனைத்து ஊடகவியலாளரும் ஒன்று கூடி ஒரு கவன ஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்தோம். ஆனால் இந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தை காதில் வாங்காத அளவு அதாவது வரலாற்றில் வருகின்ற ஊடக அமைச்சர்கள் அனைவரும் எங்களோட பேசுகிறதுக்கு ஒத்துழைப்பு தந்தார்கள். நாங்கள் எங்களோட பேச்சை கேட்டார்கள். எங்களோட வலிகள் எங்களோட வேதனைகள் ஊடகவியலாளர்கள் படுகொலை சம்பந்தமாக விசாரணையை சம்பந்தமாக கேட்டார்கள். ஆனால் இந்த அரசில் இன்றைக்கு மாவட்ட செயலகம் வந்திருக்கும் பிரதி ஊடக அமைச்சர் வந்து சந்திக்க மறுத்திருக்கிறார். அது உண்மையில் வெளியே ஒன்று உள்ளே ஒன்று என்ற நிலை இந்த அனுர அரசின் நிலை இன்று இந்த மாவட்ட செயலகத்தில் இன்று ஊடகவியலாளர் அனைவரும் முன்னால் வெளிப்பட்டிருக்கு. அதே வேளை நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கும் போது இந்த யாழ் மாவட்ட செயலர் பிரதீபன் அவர்கள் எங்களை உள்ளே வராமல் போலீஸில் கேஸ் போட்டுக்கிறார். உள்ளே வர விடாமல் என்ன அவருக்கும் தெரியும். அவரும் ஒரு ஊடகவியலாளராக இருந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த ஊடகவியலாளர் வழி அவருக்கு தெரிந்தும் அவர் இந்த அரசுக்கு அதாவது அவர் இந்த அரசுக்கு வக்காலத்து வாங்குகிறாரோ என்ற நிலை தான் இங்கே இருக்கிறது. தமது பதவிகளை தக்க வைப்பதற்காக இப்படி ஒரு சேவையில் இருந்து இப்படி ஒரு பிழைப்பை நடத்துகிறது உண்மையில் ஒரு மனதில் வேதனையாகவும் ஒரு கேவலமான செயலாகவும் தான் நாங்கள் பார்க்குறோம். இன்று நாங்கள் 39 ஊடகவியலாளருக்கு நீதி வேண்டி இந்த இடத்தில் வந்து வழிகளோடு தான் நாங்கள் இங்கே இருக்கிறோம். ஆனால் இந்த அரசு ஆட்சிக்கு வருவதற்கு முதல் கோரிக்கையாக ஊடகவியலாளர் படுகொலை கையில் எடுப்பேன் என்று சொன்ன இந்த அனுர அரசு இன்று 2 வருடங்கள் கடந்த நிலையில் அதனை கைவிட்டுள்ளது. அந்த பேச்சுக்கு கூட இடமில்லை. இன்று மாவட்ட செயலகத்தில் நடந்த போராட்டத்தில் எங்களிடம் வந்து எங்கள் கோரிக்கைகளை எங்கள் நியாயங்களை கேட்கக்கூட மறுத்துவிட்டது இந்த பிரதி அமைச்சர் என்னும் போது இந்த அனுர அரசின் ஊடக பிரதி அமைச்சர் மறுத்ததில்லை என்று என்ன தெரிகிறது. எங்களுக்கு நியாயம் எப்போதுமே கிடைக்கப் போவதில்லை. இந்த அரசு வாய்வழி மூலம் சொல்கிற அனைத்தும் பொய்களாகவே இன்று இந்த இடத்திலே தெரிந்திருக்கிறது. எனவே நாங்கள் இந்த யாழ் ஊடக மையம் ஒன்று இந்த இடத்துல சொல்ல விரும்புவது எங்கள் கோரிக்கைகள் எங்கள் யார் வந்தாலும் என்ன செய்தாலும் எங்கள் போராட்டங்கள் தொடரும். எங்கள் நியாயமான ஜன ரீதியான நாட்டில் ஊடகவியலாளர் படுகொலை என்றது உண்மையிலே ஒரு கேள்விக்குட்படுத்தப்பட வேண்டும். இந்த அரசு எந்த அரசு வந்தாலும் இந்த அரசு போல் தான் முன்னர் இருக்கிற அரசும் இந்த அரசு போல் தான் இருந்தது என்றதை தெளிவாக இந்த இடத்திலே நாங்கள் இன்று கண்டிருக்கிறோம். மனவேதனையாக இருக்கிறது. இந்த ஊடகவியலாளர் நியாயங்களை அடுத்தது உள்ளே ஒரு செயலமை நடக்குது. 4 ஊடகவியலாளரை வைத்து செயலமை நடத்துகிறார்கள். உண்மையில் அந்த செயலமர்வு வந்தது அவர்கள் நடந்ததாக காட்டுவதற்காக உள்ளே ஒரு ஊடகவியலாளரும் இல்லாத ஒரு செயலமர்வு உள்ளே நடக்கிறது. உண்மையிலே இந்த செயலமர்வு நடக்கிறதாண்டா அங்கே அந்த இடத்துல முழு ஊடகவியலாளரும் பங்கு பெற்றி இருக்கணும். இதற்கூட கருத்தில் ஒரு சின்ன ஒரு செயல்பாடை கூட செய்ய முடியாத இந்த அரசாங்கம் எப்படி இந்த ஊடகவியலாளர் பிரச்சனை தீர்ப்பது என்றுதான் இது தெரியவில்லை. யாழ் ஊடக மையம் ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறது. 39 ஊடகவியலாளர் படுகொலை தொடர்பில் உடனடி விசாரணையை ஆரம்பிக்கப்பட வேண்டும். ஊடக நிறுவனங்கள் 3 ஊடக நிறுவனங்கள் 39 ஊடகவியலாளர் படுகொலை சம்பந்தமாக உடனடியாக விசாரணையை மேற்கொள்ளாத நிலை நாங்கள் இதே நிலை தான் எங்களுக்கு ஏற்படும். தொடர்ந்து நாங்கள் வீதிகளில் நின்று போராடுவதை தவிர வேறு வழியில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.